அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டணும், சொந்தமாக நிலம் வாங்கி அதில் வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லாருடைய கனவு. ஆனால் முருகனையோ செவ்வாய் பகவானையோ வழிபாடு செய்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வரம் கிடைச்சிடுமா அப்படின்னா பதில் இல்லை தான். ஆனால் முருகரை இந்த பதிவில் கூறியபடி 9 வாரங்கள் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய சொந்த வீடு கனவு நினைவாகும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முருகர் கோவிலுக்கு 9 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு சென்று செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் 9 வாரங்கள் தவறாமல் நீங்கள் தரிசனம் செய்யணும். அந்த கோயில் பழமையான கோயிலாகவும் இருக்கலாம், இல்லை இப்போது கட்டின கோயிலாகவும் இருக்கலாம். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் முருகருக்குன்னு சொல்லிட்டு தனி சன்னிதானம் இருக்கணும். 9 வாரங்கள் செவ்வாய்க்கிழமையில் அந்த கோயிலுக்கு தொடர்ந்து நீங்கள் போகணும். போய் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும். உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் போய் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்யணும். உங்களால் முடிஞ்சதுன்னா 2 நெய் தீபங்கள், இல்லைன்னா 2 நல்லெண்ணெய் தீபங்கள், முருகருக்கு பூ, உங்களால் முடிந்த பூவை வாங்கி கொடுத்து நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்துட்டு வரலாம். முடிந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பேர்லேயும் பூ, பழம், தேங்காய், வெத்தலை, பாக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய நட்சத்திரம், ராசி, கோத்திரம் எல்லாம் சொல்லி பேரோட அர்ச்சனை பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை பார்த்து என்னுடைய வசதிக்கு ஏற்றாற் போல எப்படியாவது ஒரு சின்ன வீடாவது கட்டணும், நிலம் வாங்கி வீடு கட்டணும், இல்லை கட்டின வீட்டையே நான் வாங்கணும், அப்படி முருகா அதற்கு எனக்கு வழிகாட்டு அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டிக்கணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இது வரைக்கும் நீங்கள் வீடே வாங்கலை, 50 வயசாயிடுச்சு இல்லை 60 வயசாயிடுச்சு, இனிமேல் என்னால் எங்கே வீடு வாங்கிறது, சொத்தெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வேண்டுதலை மறக்காமல் செய்யலாம். என்ன ஒன்று, நீங்கள் இந்த மாதிரி 9 வாரங்கள் முருகர் கோயிலுக்கு சென்று செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் செஞ்சு வந்தீங்கன்னா, நீங்கள் வைக்கக்கூடிய உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய மகன் மூலமாகவோ அல்லது மகள் மூலமாகவோ வீடு கட்டி அந்த வீட்டுக்கு அவங்களோட நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொந்த வீட்டில் நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்புகளை அந்த முருகப்பெருமான் தேடி கொடுப்பார். இவ்வளவு சுலபமான ஒரு வழிபாட்டை நிலத்துக்கு சொந்தக்காரனான முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற முடியுமா அப்படின்னு சிலர் சிந்திக்கலாம். ஆனால் 9 வாரங்கள் தவறாமல் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஸோ முதல்ல கோயிலுக்குள்ளே போனதும் நீங்கள் முருகப்பெருமானை தரிசித்து ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை 9 முறை உச்சரித்து வணங்கணும். முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் மகாசேனாய வித்மகே சக்தி அஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத். ஓம் மகாசேனாய வித்மகே சக்தி அஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத் என்ற மந்திரத்தை
சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததும் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து முருகப்பெருமானுடைய இந்த 9 காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும். செவ்வாய் பகவானை வணங்கும் பொழுது, நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வணங்கி நீங்கள் 9 சுற்றுக்கள் சுற்றி வரும் பொழுது, செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 9 முறை உச்சரித்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்யணும். செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரம்: ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌமக் பிரசோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமக் பிரசோதயாத் அப்படின்ற இந்த செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தையும் 9 முறை கூறி நீங்கள் 9 வாரங்கள் தவறாமல் முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற உங்களுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு சொந்த வீடு கட்டக்கூடிய உங்கள் கனவை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யணும். 9 வாரமும் நீங்கள் முருகனை போய் பார்க்கும்போது முருகன்தான் உங்களுடைய வாழ்க்கை, முருகன்தான் உங்களுக்கு உலகம், அவர் கண்டிப்பாக என்னுடைய கனவை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிக்கணும். இனி என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை நீங்கள் முழு மனதோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு எளிய வழிபாடுமே நமக்கு பலன் தராது. வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.